2019 அதிமுக ஆட்சியில் இலங்கையில் நடந்த தேவாலய குண்டுவெடிப்பு சம்பவத்தை தமிழ்நாடு உளவுத்துறை முன்கூட்டியே கண்காணித்து எச்சரிக்கும் அளவிற்கு திறனுடன் இருந்ததாக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி சட்டப்பேரவையில் பெருமிதம். திறனற்ற ஸ்டாலினால் தற்போதைய உளவுத்துறை செயலிழந்து தமிழ்நாட்டில் நடக்கும் அரசியல் படுகொலைகளும் குண்டுவெடிப்புகளையும் கூட கண்டறிய முடியாத அவல நிலையில் இருப்பதாக மக்கள் விமர்சனம். சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்சனையை பேச அனுமதி அளிக்காத ஸ்டாலின் மாடல் அரசு. முதலமைச்சரின் பதிலுரைக்கு பேச அனுமதி அளிக்காததை கண்டித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முழக்கம். தினமலர் நாளிதழின் பதிப்பாளர் லட்சுமிபதி ராமசுப்பையர் பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ளதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் வாழ்த்து. பத்மஸ்ரீ விருதுகள் பெற்றுள்ள விருதுக கலைஞர் குருவாயூர் துரை, சமையற் கலைஞர் ஷெஃப் தாமு என்கின்ற தாமோதரன், தெருக்கூத்து கலைஞர் புரிசை கண்ணப்ப சம்பந்தன், தொழிலதிபர் சந்திரமோகன் உள்ளிட்ட 9 பேருக்கு கழக பொதுச் செயலாளர் வாழ்த்து. தமிழ்நாட்டிலிருந்து இந்திய அரசின் உயரிய விருதுகளான பத்ம விருதுகளை பெற்றவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வாழ்த்து. பத்மபூஷன் விருது பெற்றுள்ள தொழிலதிபர் நல்லி குப்புசாமி செட்டியார், நடிகை சோபனா சந்திரகுமாருக்கு கழக பொதுச் செயலாளர் வாழ்த்து. அதிமுக ஆட்சியில் தலை நிமிர்ந்து இருந்தது தமிழ்நாடு. ஜாமீனில் வந்தவர்க்கெல்லாம் தியாகி பட்டம் கொடுத்து தமிழ்நாட்டை தலைகுனிய வைத்ததற்கு பொம்மை முதலமைச்சரே சாட்சி என அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. மக்கள் வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பெரிய ஓவாக போட்டு பாய் பாய் ஸ்டாலின் சொல்ல போகிறார்கள். பாய் பாய் ஸ்டாலின் என்று சொல்லும் போது தாங்கள் சட்டையை கிழித்து கொண்டு தவழ்ந்து செல்லாமல் இருந்தால் சரி என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். 2026 சட்டமன்ற தேர்தலோடு ஸ்டாலினுக்கு பாய் பாய் சொல்லும் மக்கள் இணையத்தில் ட்ரெண்டாகி வரும் பாய் பாய் ஸ்டாலின். 2026 ஸ்டாலினுக்கு தக்க பாடம் புகட்டி வீட்டுக்கு அனுப்பப் போவதாக பாய் பாய் ஸ்டாலின் என ட்ரெண்ட் செய்து வரும் மக்கள். கள்ளச்சாராய ஆட்சிக்கு கள்ளக்குறிச்சியே சாட்சி என்றும், சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கு மாணவர்கள் புத்தக பையில் அறிவாள்களே சாட்சி, பெண்கள் பாதுகாப்பின்மைக்கு அண்ணா பல்கலைக்கழகமே சாட்சி என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். போதைப் பொருள் கடத்தலுக்கு திமுக அயலக அணியே சாட்சி என்றும், போதையின் பாதைக்கு ரிஷிவந்தியம் திமுக இளைஞரணி கூட்டமே சாட்சி என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். ஸ்டாலின் மாடல் சமூக நீதிக்கு வேங்கை வயலே சாட்சி என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். குளறுபடிகள் இல்லாத வாக்காளர் பட்டியலை வெளியிட தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி கொறடா எஸ்பி வேலுமணி வலியுறுத்தல். ஒவ்வொரு ஆண்டும் தேர்தல் ஆணையம் வெளியிடும் வாக்காளர் பட்டியலில் மாபெரும் குளறுபடிகள் உள்ளதாகவும் குற்றச்சாட்டு. வாக்காளர் பட்டியலில் இரட்டை பதிவு, இறந்தவர்கள் பெயர்கள் நீக்காமல் இருப்பது போன்ற பல்வேறு குளறுபடிகள் உள்ளதாக எதிர்க்கட்சி கொறடா எஸ்பி வேலுமணி குற்றச்சாட்டு. இறந்தவர்களின் பெயர்கள் குறித்து கட்சி பிரதிநிதிகள் தான் தேர்தல் ஆணையத்திடம் கூறுகின்றனர் என்றும், உயிரிழந்தவர்கள் குறித்து அதிகாரிகளே கணக்கெடுத்து பெயர்களை நீக்க வேண்டும் என்றும் சட்டப்பேரவையில் எஸ்பி வேலுமணி வலியுறுத்தல். விளைநிலங்கள் குறித்த டிஜிட்டல் சர்வே எடுக்கும் பணியில் வேளாண் கல்லூரி மாணவர்களை அரசு பயன்படுத்துவதாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி கொறடா எஸ்பி வேலுமணி குற்றச்சாட்டு. டிஜிட்டல் சர்வே எடுக்கும் பணிக்கு மத்திய அரசு மானியம் வழங்கும் நிலையில் அரசு ஊழியர்களை பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தல். அதிமுக முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணியின் மகன் விஜய் விகாஷ் மற்றும் தீக்ஷனா தம்பதிக்கு நடிகர் ரஜினிகாந்த் நேரில் திருமண வாழ்த்து. சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியின் இல்லத்தில் புதுமண தம்பதிகளுக்கு மகா அவதார் பாபாஜியின் புகைப்படத்தை வழங்கி நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து. சென்னை புளியந்தோப்பு பகுதியில் 17 வயது சிறுமி கர்ப்பம். தலைநகர் சென்னையிலேயே குழந்தை திருமணத்தை தடுக்க திராணி இல்லாத சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் திரையரங்கில் கேக் வெட்டி பட வெளியீட்டை கொண்டாடி கொண்டிருப்பதுதான் ஸ்டாலின் மாடலா என மக்கள் கேள்வி.
ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் 2023இல் 4581ஆக இருந்த போக்சோ வழக்குகளின் எண்ணிக்கை 2024இல் 6975ஆக உயர்ந்த அவலம். சட்டப்பேரவையில் உண்மைகளை மறைத்து சிறப்பான ஆட்சி நடத்தி வருவதாக வசனம் பேசும் ஸ்டாலின் ஆட்சியின் உண்மை லட்சணம் அம்பலம். திருச்சி மாநகர் பகுதியில் பெற்ற மகளை பாலியல் வன்கொடுமை செய்த கொடூர தந்தை போக்சோவில் பிடிபட்டார். அப்பா ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் சட்டங்கள் கடுமையாக்கப்படாததால் சிறுமிகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரியில் 14 வயது சிறுமியிடம் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி பாலியல் தொல்லையில் ஈடுபடுத்த முயன்ற கோவையைச் சேர்ந்த கும்பல் போக்சோவில் சிக்கியது. அப்பா ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் சிறுமிகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே 50 வயதுடைய ஆண் ஒருவர் மர்ம நபர்களால் கொடூரமாக வெட்டி கொலை. காவல்துறை மீதான மானிய கோரிக்கை சட்டப்பேரவையில் நடைபெறும் நாளிலும் குற்றச் செயல்கள் கட்டுக்கடங்காமல் நடைபெறுவது ஸ்டாலின் அரசின் தோல்வியையே காட்டுவதாக மக்கள் விமர்சனம். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே டாஸ்மாக் கடையில் மது பாட்டிலால் இளைஞர் அடித்து கொலை. திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொலை சம்பவம் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை விஜயமங்கலம் அம்மன் கோயில் அருகே பெண்ணை தலையில் வெட்டி கொலை செய்துவிட்டு மர்ம நபர்கள் தப்பியோட்டம். அனைத்து துறைகளிலும் ஸ்டாலின் அரசு செயலிழந்து விட்டதால் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் 2024 ஜனவரி முதல் தற்போது வரை 1458 கொலைகள் அரங்கேறிய அவலம். திமுக ஆட்சியில் தங்கம், வெள்ளி, மழை, காய்கறி நிலவரம் போல கொலை நிலவரம் வெளியாவதால் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை திருவொற்றியூர் பகுதியில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகளுடன் சுற்றித் திரிந்த நபர் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் சர்வசாதாரணமாக போதைப் பொருட்கள் புழங்குவதாக மக்கள் விமர்சனம். கன்னியாகுமரி மாவட்டம் இறைநேலியில் பள்ளி கல்லூரி மாணவர்களின் வாழ்வை சீரழிக்க பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கஞ்சா சிக்கியது. திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவது எப்போது ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே சரக்கு வாகனத்தில் கடத்திச் செல்லப்பட்ட சுமார் 600 கிலோ குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல். ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் காவல்துறை. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே 2 ஊசிகள் மற்றும் 7 போதை மாத்திரைகள் பறிமுதல். திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களால் சீரழிந்து வரும் இளைஞர்கள். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் கிராம நிர்வாக அலுவலரை தனது ஆதரவாளர்களுடன் தாக்கிய திமுக கவுன்சிலர். திமுகவினரின் தொடர் அராஜக போக்கால் அரசு ஊழியர்களும் பொதுமக்களும் நாளுக்கு நாள் அவதிக்குள்ளாகும் அவலம். தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறை இணையதளம் கடந்த ஆண்டு 2 முறை மர்ம நபர்களால் முடக்கப்பட்ட நிலையில் தொழிலாளர்களின் ஆதார், வங்கி கணக்கு உள்ளிட்ட தனிப்பட்ட தகவல்களும் திருடப்பட்டதால் அதிர்ச்சி. 72 லட்சம் தொழிலாளர்களின் தகவல்கள் திருடப்பட்டும் ஸ்டாலின் அரசு பாதிக்கப்பட்டவர்களுக்கு தெரிவிக்காமல் மறைத்த அவலம். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே மதுபோதை கும்பலின் தாக்குதலுக்கு ஆளான நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. விடியா ஆட்சியில் மது காரணமாக இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிவதும் அதன் அடிப்படையில் குற்றங்கள் நிகழ்வதும் வாடிக்கையாகி உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை KK நகர் பகுதியில் தனியார் மழலையர் பள்ளியில் தண்ணீர் தொட்டியில் விழுந்து 4 வயது சிறுமி பலி. பள்ளியின் அஜாக்கிரதையே இதற்கு காரணம் என சிறுமியின் பெற்றோர், உறவினர்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே 25 ஆண்டுகளுக்கு முன் அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டாவை ரத்து செய்த விடியா அரசிடம் மாற்றியிடம் வழங்க கோரி மனு. அரசு பயன்பாட்டிற்கு தேவை என்று கூறி அவற்றை ரத்து செய்த விடியா அரசின் மாவட்ட நிர்வாகம் மாற்றியிடம் வழங்காமல் அலைக்கழிப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றச்சாட்டு. எல்லாத்துக்கும் மனம் கொடுத்தாங்க. நாங்கள் மனம் கேட்டதுக்கு எங்களெல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க. அவ்வளோதான், எங்களுக்கு மனம் கொடுக்கறதில்லன்றாங்க. ஒரே மறியல் பண்ணுறாங்க. நாங்கள் இல்லாத பட்டவங்க, நாங்கள் எங்கே போகட்டும் சார்?
அவங்கவுங்க பணம் இருக்கிறவங்க பணம் கொடுத்து வாங்குறாங்க. எங்கள்கிட்ட பணம் இல்லை. ரொம்ப வயசானுக்கு வாங்கப்பட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன். நான் கேட்டால் இன்றைக்கி கூட காலையில் எங்களை எல்லாம் தமிழ்நாட்டில் நீரிழிவு நோயின் பரவலால் பாதிக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை 10.4% உள்ளதாக தகவல். வாழ்க்கை முறை மாற்றங்கள், உணவு பழக்கங்கள் மற்றும் உடல் செயல்பாடு குறைவு ஆகியவை இதற்கு முக்கிய காரணங்களாக உள்ள நிலையில் மருத்துவ பரிசோதனைகளை முறையாக மேற்கொள்ள அறிவுறுத்தல். புதுக்கோட்டையில் வீட்டின் பூட்டை உடைத்து காவல் ஆய்வாளரின் கணவரை தாக்கி 10 சவர நகையை கொள்ளையடித்த மர்ம நபர்கள். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போலீசுக்கே பாதுகாப்பில்லா அவல நிலை உள்ளதாக குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடியில் காவல் நிலையத்தின் அருகில் இளைஞர் ஒருவரை 20க்கும் மேற்பட்டோர் கொடூரமாக அடித்து ரத்தம் சொட்ட சொட்ட இழுத்துச் செல்லும் வீடியோ. தகவல் தெரிவித்தும் விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் புறநோயாளிகள் பிரிவில் ஒரு மருத்துவர் கூட பணியில் இல்லாததால் நோயாளிகள் கடும் அவதி. ஸ்டாலின் ஆட்சியில் சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு தனது துறையை கவனிக்காமல் எங்கே போனார் என மக்கள் கேள்வி. செம்பரம்பாக்கம் ஏரியில் கழிவுநீர் கலந்த விவகாரம் தொடர்பாக ஸ்டாலின் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து நீர்வள ஆதாரத்துறைக்கு நீதிமன்றம் நோட்டீஸ். வழக்கம் போல் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் ஸ்டாலின் அரசின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் சென்னை மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் நோட்டீஸ் வழங்கியது நீதிமன்றம். ஸ்டாலின் அரசின் நிர்வாக திறமையின்மையால் கடந்த 2024 மட்டும் சைபர் மோசடிகளால் 1674 கோடிகளை இழந்த மக்கள். சைபர் குற்றங்களை கட்டுப்படுத்த ஸ்டாலின் அரசு தவறிவிட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. தமிழக காவலர்களுக்கு வார விடுமுறை வழங்கப்படுகிறதா என்ற கேள்விக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மழுப்பலாக பதிலளித்தது மக்களிடையே கேள்விகளை எழுப்பியுள்ளது. தமிழகத்தில் எத்தனை காவலர்கள் பணியில் உள்ளனர் என்பன உட்பட எந்த புள்ளி விவரமும் இன்றி ஸ்டாலின் பொதுவாக பதிலளித்ததால் காவலர்களுக்கு முறையாக விடுப்பு வழங்கப்படுகிறதா என சந்தேகம் எழுந்துள்ளது. தமிழ்நாடு அரசு பசுமை மின்சார உற்பத்தியில் இலக்கை எட்டுவதில் தோல்வியடைந்து பின்னடைவை சந்தித்துள்ளது. தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழகம் சொந்த உற்பத்தி வசதிகள் இல்லாமல் தனியார் திட்டங்களை நம்பி இருப்பதால் இலக்கை எட்டுவதில் தடுமாற்றம் தொடர்கிறது. விடியா திமுகவின் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் அதிகாரிகளின் அலட்சியம் மற்றும் ஆணவத்தில் ஆடும் அமைச்சர்களால் நீதிமன்ற உத்தரவுகளை அமல்படுத்த தவறியதாக 5000 அவமதிப்பு வழக்குகள் பதிவு. இது அரசின் நிர்வாக திறமையை வெளிப்படுத்துவதாக மக்கள் விமர்சனம். தனியார் கல்லூரி ஆசிரியர் இல்லாத பணியிடங்களில் நியமிக்கப்பட்டோருக்கு ஊதியம் வழங்கும் உத்தரவை எதிர்த்த வழக்கு தள்ளுபடி. அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை 50 லட்சம் ரூபாய் அபராதத்துடன் தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம் 8 வாரங்களில் ஆசிரியர் அல்லாத ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் என உத்தரவு. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே தெருநாய் கடித்து படுகாயமடைந்த சிறுவன் அரசு மருத்துவமனையில் அனுமதி. திமுக ஆட்சியில் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் ஊராட்சி நிர்வாகம் தெருநாயை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். திருவண்ணாமலை மாவட்டம் பாணாம்பட்டு கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மனிதமலம் பூசப்பட்டிருந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. வேங்கை வயல் சம்பவத்தில் உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் இதுபோன்ற சம்பவம் நடந்திருக்குமா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. தமிழ்நாட்டில் இன்று 5 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெயில் கொளுத்தியதால் மக்கள் கடும் அவதி. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானதான சென்னை வானிலை மையம் அறிவிப்பு. மதுரை மற்றும் திருவள்ளூரில் பட்டா வழங்குவதில் மாவட்ட நிர்வாகங்களும் வருவாய்த்துறையும் அலட்சியமாக செயல்பட்டு வருவதாக கூறி பாதிக்கப்பட்டவர்கள் தர்ணா போராட்டம். மாதந்தோறும் 30,000 முதல்
50,000 பேருக்கு பட்டா வழங்குவதாக கூறி விளம்பரம் தேடிக்கொண்ட ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் கண்களுக்கு இவர்களை தெரியவில்லையா என மக்கள் கேள்வி. விடியா திமுக ஆட்சியில் பல்வேறு துறைகளின் அவலநிலை குறித்து மத்திய அரசு சிஏஜி அறிக்கை வெளியீடு. உணவு பாதுகாப்பு துறையில் உள்ள காலி பணியிடங்களால் துறை பணியிடங்கள் பாதிக்கப்படுவதாகவும் உணவு பரிசோதனை மாதிரிகளை எடுப்பது வழக்கு தொடர்வது உள்ளிட்ட பணிகளில் தாமதம் ஏற்படுவதாக அறிக்கையில் தகவல். ஊட்டச்சத்து மையங்களில் கட்டுமான பணிகள் தாமதமாக 273 கட்டடங்கள் நிறைவு செய்யப்படாமல் இருப்பதாகவும் காலி பணியிடங்கள் காரணமாக பணியாளர்களுக்கு கூடுதல் சுமை ஏற்படுவதாகவும் சிஏஜி அறிக்கையில் தகவல். மேலும் ஸ்டாலின் ஆட்சியில் குழந்தைகளுக்கு வழங்க வேண்டிய போஷாக்கு உணவு குறித்த தரமான பரிசோதனை சரிவர செய்யப்படவில்லை எனவும் அறிக்கையில் சுட்டிக்காட்டல். பட்டியலின மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் அல்லாத நபர்களுக்கு வழங்க வேண்டிய கடன் உதவிகள் தவறாக நிர்வகிக்கப்படுவதாகவும் தொழிற்பயிற்சி நிலையங்களில் தேவையற்ற கட்டுமான பணிகள் மூலம் 1,68,00,000 ரூபாய் வீண் செலவானதாகவும் மத்திய அரசின் சிஏஜி அறிக்கையில் தகவல். விடியா திமுக ஆட்சியில் பெரும்பாலான துறைகளில் நிர்வாக சீர்கேடுகள் இருப்பது சிஏஜி அறிக்கையின் மூலம் அம்பலம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கார் வியாபாரிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஆர்சி புத்தகத்தை காலம் தாமதம் செய்யாமல் உடனடியாக வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வரும் மே 1ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை கோடை விடுமுறை. கோடை விடுமுறையையொட்டி அவசர வழக்குகளை விசாரிப்பதற்காக விடுமுறை கால நீதிபதிகள் அறிவிப்பு. அதிகாரிகளை நம்பக்கூடாது, சரியான நேரத்தில் காலை வாரி விடுவார்கள் என லஞ்ச புகாரில் சிக்கிய ஆந்திர பிரதேச முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி கூறியதாக சுட்டிக்காட்டும் அரசியல் விமர்சகர்கள். இதேபோல் தமிழ்நாட்டில் ஸ்டாலினின் மாடல் ஆட்சியிலும் ஊழல், முறைகேடு, பதவி பறிப்பு குற்றச்சாட்டுகளால் அதிகாரிகள் காலை வாரி விடலாம் என எச்சரிக்கை. பாகிஸ்தான் எல்லை மூடலின் காரணமாக ஆப்கானிஸ்தானில் இருந்து உலர்பழங்கள் இந்தியாவில் இறக்குமதி செய்வதில் சிக்கல். உலர்பழங்களின் விலை 20% உயர்வு. ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் சுற்றுலா பயணி ஒருவர் ஜீப் லைனில் செல்லும் போது பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்திய வீடியோ காட்சிகள் வெளியானது. சுற்றுலா பயணி எடுத்த வீடியோவில் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டிற்கு பலியான நிலையில் ஜிப்லைனின் ஆபரேட்டரிடம் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை. பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்ட ஆதில் தோகர் பாகிஸ்தானில் பயிற்சி பெற்ற லஷ்கர்-இ-தொய்பா உறுப்பினர் என்ற தகவலால் பரபரப்பு. தாக்குதல் தொடர்பாக 1500 பேரை கைது செய்யப்பட்டு தீவிரவாதிகளின் வீடுகள் இடிக்கப்பட்ட நிலையில் இந்த தகவலால் இந்தியா பாகிஸ்தான் உறவில் மீண்டும் பதற்றம். உலகளாவிய பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் மோசமான நாடு பாகிஸ்தான். ஐக்கிய நாடுகள் சபையில் பாகிஸ்தான் மீது இந்திய துணை பிரதிநிதி குற்றச்சாட்டு. கனடா நாடாளுமன்றத்தில் வென்று ஆட்சியை தக்க வைத்தது லிபரல் கட்சி. மீண்டும் பிரதமராக பதவியேற்க உள்ளார் மார்க் கார்னி.